ரீசெண்டாக ஜியோட டாரிஃப் பிளான்ஸ் எல்லாமே 25% ஹைக் ஆக போகிறதா அவங்கள்ட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சரி ஓகே, முன்னாடியே நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டா கீழே ஆட் ஆயிருமே அப்படின்ட்டு நானுமே ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக போனேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 395 பிளான் தான் போடுவேன். அது 3 மந்த்ஸுக்கு வரும். பெர் மந்த்துக்கு 2 ஜிபின்னு வரும். நான் வீட்டில் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால, ஆஃபீஸ்லேயும் வைஃபை இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் எனக்கு டேட்டா தேவைப்படாது. நான் எப்போவுமே அந்த பேக் தான் நான் போடுவேன். இன்னொன்று அதில் 5G அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஸோ எனக்கு பெருசாக டேட்டா தேவைப்படாது அப்படிங்கிறனால அந்த பேக்கை தான் நான் சூஸ் பண்ணுவேன். சரி, இந்த டைம் இயர்லி பேக் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே அவைலபிளாக இல்லை. இந்த 395 + 1559 இந்த 2 பேக்குமே அவங்க தூக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 ஜிபிக்கு மேலே போட்டால் மட்டும்தான் அன்லிமிட்டட் 5G அப்படின்ட்டு இப்போது மென்ஷனும் பண்ணிட்டாங்க. ஜியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலுமே அவங்களோட ப்ரைஸை ஹைக் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து இயர்லி பேக்கோ இல்லைனா உங்களுக்கு வேல்யூ ஆடடாக என்ன பேக் தோணுதோ அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சிங்க. பட் ஆனால் ஏர்டெல் ஒன் டைம் கஸ்டமர் கேர் கால் பண்ணிவிட்டு பண்ணிக்கிங்க. ஏன்னா அவங்க ஆட்-ஆன்ஸ் பண்ணுவாங்களா, அது உங்களுக்கு க்யூவில் வருமாங்கிறது கேட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அதாவது வோடஃபோன் ஐடியா மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அவங்களும் மேபி ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அலர்ட்டாக இருங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ